சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வரை எபிசோட்ல நம்ம மொத்தம் இருந்துட்டு டிரைவிங் பண்ணிட்டு இருக்கிற போது எதிர்த்தாப்புல ஒரு வண்டிக்கார் வந்து ஒரு அம்மா மேலே மோதிடுறாங்க. அதனால அவங்களுக்கு அடிபட்டுறது. அருணெல்லாம் இருந்துட்டு அந்த வண்டிக்காரை பிடிக்கிறதுக்காக போனாங்க. ஆனால் நம்ம முத்து இருந்துட்டு அடிப்பட்டவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம சீதா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்த சில பேர் வந்து அதை சோஷியல் மீடியாவில் வந்து போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறமா ஒரு போலீஸ்காரன் அடிப்பட செய்தவனை விட அடிப்பட்டவங்கள தான் காப்பாற்றணும். ஆனால் அவங்க இடிச்சவனை தேடி போனாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு கார் டிரைவரு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி உயிரையே காப்பாற்றிருக்காங்க. உயிரை காப்பாற்ற வேண்டிய போலீஸ்காரன் திருடனை தேடி ஓடின கதையால் இருந்துச்சு. அதனால் அவங்கள நம்ம டிஸ்மிஸ் பண்ணியே ஆகணும், வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சீதா அந்த நியூஸை வந்து பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவர் உங்கள் ஹஸ்பண்ட் தானே சீதா, என்ன இப்படியெல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சீதா கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த டிரைவர் வந்து உங்கள் மாமா தானே, உங்கள் மாமா ரொம்ப நல்லவராக இருக்கார், ஒரு உயிரோட மதிப்பு அவருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அந்த அம்மாவோட உயிரை காப்பாற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி முத்துவை பற்றி பெருமையாகவும் நம்ம சீதாவை பற்றி அருணை பற்றி ரொம்பவே மட்டமாகவும் சீதா கிட்ட சொல்கிறாங்க. சீதா இதெல்லாம் கேட்டோன்னு ரொம்பவே கோபமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன இடத்துல அருண் இருந்துட்டு என்ன டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கிட்ட சீதா திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பதறி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. முத்து மீனாவுக்கு விஷயத்த சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ண, மாமாவே எவ்வளோக்கு எவ்வளோ பரவாயில்ல இல்லைக்கா, ஆனால் எனக்கு வாட்சவர் தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ண. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.